பார்க்க வந்திருக்கோம்னா நியூ மும்பா ப்ரோ கபடி பிளேயர் கோகுல கண்ணனை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். இன்னைக்கு எதுக்காக பார்க்க வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ஜூன் 10 பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய ராக்கெட் பால் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சார்கிட்ட ஒரு ஸ்பீச் கேட்டிருந்தோம். அவரும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேமை பற்றி அப்படி கேட்போம். வணக்கம், நான் உங்கள் கோகுல கண்ணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராக்கெட் பாலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 200 வருஷத்துக்கு அப்புறம் உருவாக்கியிருக்கு. இந்த கேம் பற்றி சொல்லணும்னா, இந்த கேம் நம்ம தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அது நிறைய பேருக்கு இன்னும் வெளியவே தெரியல. இப்போ நான் சோசியல் மீடியா இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இந்த கேமை சொல்லி நான் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த கேமை நம்ம தான் வெளியே கொண்டாடணும். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. இந்த கேம் நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக உருவான கபடி, சிலம்பம், மல்லர் கம்பம் இதுக்கு அடுத்து 200 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு கேம் உருவாகிருக்கு. அதான் இந்த ராக்கெட் பால். இந்த ராக்கெட் பாலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சில விஷயம் தெரியும் எனக்கு. அதை நீங்கள் இதோட ஹிஸ்ட்ரி, இது யார் கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் நிறைய பேர் பிளேயர்ஸும் தெரிஞ்சு இந்த கேம் கொஞ்சம் வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2002 பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சார் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா போலியோனால அட்டாக் ஆகியிருந்தாரு. அந்த ரீசனுக்காக அவங்க தம்பி பிளே பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனுக்காக அவர் கிரியேட் பண்ணாரு. பட் அது அவருக்கு கேம் மேல ஒரு ஆக்சுவலாக அவர் அந்த ஃபீல்டே கிடையாது, அவுட் ஆஃப் ஃபீல்டு தான், ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டு. பட் அவர் கேம் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டோட அந்த கேமை எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேம் உருவாக்கினா நல்லா இருக்கும். இப்போ நான் என் தம்பி எப்படி இன்ட்ரெஸ்டோட இருக்காரோ அதே மாதிரி நம்ம பீப்புள்ஸ், நம்ம மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களோ இது ஒரு பயன்பாட்டோட கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவோட கண்டுபிடிச்சது தான். நம்ம கேமோட மந்திரம் என்னன்னா ஸ்பீட், ஃபோக்கஸ், டார்கெட், டீம் ஒர்க். அப்படின்னா ஸ்பீடும் இருக்கணும், ஃபோக்கஸும் இருக்கணும், டார்கெட்டும் இருக்கணும், டீம் ஒர்க். கம்பல்சரி டீம் ஒர்க் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதோட மோட்டிவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ராக்கெட் பந்தை பற்றி உங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஜூன் 10 சர்வதேச ராக்கெட் பால் தினம் கொண்டாட இருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நானும் இந்த ஃபீல்டில் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட சேர்ந்து இந்த ராக்கெட் பால் தினத்தை நானும் கொண்டாடுறேன். தமிழகத்தில் இருக்க எல்லா விளையாட்டு வீரர்களும் இந்த தமிழ்நாட்டில் உருவான இந்த ராக்கெட் பால் தினத்தை நீங்கள் கபடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே இந்த கேமுக்கும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ சார். என்னங்க, காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமது ராக்கெட் பாலோட முக்கியத்துவம் எப்படி உருவாச்சு, என்ன காரணம் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அனைத்து விளையாட்டுகளுக்கும் பெயர்கள் தமிழிலும் உண்டு, ஆங்கிலத்திலும் உண்டு. ஆனால் நம்மளுடைய விளையாட்டின் அந்த பெயருக்கான பெயர் அர்த்தம், நோக்கம் எல்லாம் உண்டு. அது நமது அடுத்த காணொலியில் கூட உங்களுக்கு விரைவாக நாங்கள் வழங்குறோம். வருகின்ற ஜூன் 10 சர்வதேச ராக்கெட் பந்து தினத்தை அனைவரும் கொண்டாட வேண்டும். மேலும் இந்த சிறப்பான தருணத்தை நமக்காக வழங்கிய கருமண்ணின் மைந்தன் நம்முடைய கோகுலகண்ணன் அவர்கள் கபடி எப்படி ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறதோ அதே போல கபடியின் உச்சத்தை தொட்டு அவர் ஜொலிக்க வேண்டும் என்பதை நமது ராக்கெட் பால் குடும்ப உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பொன்னான நேரத்தில் நமக்காக அதிக நேரங்களை செலவிட்ட நம்மளுடைய மூத்த தேசிய நடுவர் அண்ணன் வருண் அவர்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற ஜூன் 10 சர்வதேச ராக்கெட் பந்து தினத்தை அனைவரும் கொண்டாடுவோம். நன்றி.